வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குராஜாப்பேட்டை வந்து சோஃபா செட் பாலிஷ் போட வந்திருக்கோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து சோஃபா செட்டில் எல்லா மரம் கலந்த மாதிரி டீ குட் இருக்குது. அதனால் எல்லாம் இப்போ டீ குட் கலரில் மாற்ற போகிறோம். பட்டி மெட்டல் ப்ரெஸ் பட்டி பார்த்திங்கன்னா பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தா மெட்டல் ப்ரெஸ் பார்த்து வச்சுருக்கோம். பெரிய பெரிய பட்டிலாம் மெட்டல் ப்ரெஸ் பட்டி பார்த்து வச்சுருக்கோம். இப்போது பப்பிங் பேப்பரில் போட்டு மெட்டல் ப்ரெஸ் பட்டி பார்த்து பிடிக்க போகிறோம். வேறு சைட்லாம் தகடு போட்டு க்ளீன் பண்ணிடணும். இந்தமாதிரி சைட்லாம் தகடு போட்டு க்ளீன் பண்ணிடணும். இந்த ஜாயிண்ட்டு ஃபுல்லாக இந்த ஜாயிண்ட் எல்லாம் பட்டி பார்த்துவோம். இப்போ பப்பிங் போட போகிறோம். பப்பிங் போட்டோன்னா மட்டமாக நைஸ் ஆகிடும். அப்புறம் சைடில் கேப் இருக்கிறதுலாம் உப்பு எதுவும் போட்டு தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு சீலரை போட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பட்டிலாம் பார்த்தீங்கன்னா வேக்ஸில் பட்டி பார்க்கலாம். வேக்ஸில் பட்டி பார்த்து ஹேண்ட் பாலிஷ் போடணும். போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மெட்டல் ப்ரெஸ்லாம் பட்டி பார்த்து தேய்க்கிறத பார்த்தீங்க. இப்போ பட்டி பார்த்து தேய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா வேக்ஸு இல்லை மெழுகில் பார்க்கலாம். அதாவது மெழுகு, வேக்ஸு, சாக் பவுடர் இதெல்லாம் பட்டி பார்ப்போம். இப்போ ஷீலர் போட போகிறோம். ஒன்று போல் கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேய்ச்செல்லாம் தூசெலாம் தேய்ச்சி தட்டி வச்சிடும். ப்ரெஷ் ஒன்று எடுத்து சுத்தமாக தட்டி வச்சிடும். கீழே பார்த்தா தெரியும் தர எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. பெரிய மெத்தல் தரவா. இப்போது சீலர் போட போகிறோம். சீலர் போட்டு கலர் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கலரு. இப்போ வாங்க பார்க்கலாம். பார்த்தா தெரியும் இது வந்து சீலர்லேயே கலர் வந்து டீ குட் கலர் மிக்சிங் பவுட்ரு எல்ஐசி விட்ரு பிளாக்ஸ். லைட்டாக ஷேடாக வேணுன்னா ப்ரௌன் ரெட் பவுட்ரு. லைட்டாக ரெட்டு போடணும். ரொம்ப ரெட்டு போட்டால் டார்க் ஆகிடும். லைட்டாக போடணும். மிக்சிங் போட்டு போட சொல்ல காட்டுறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மெட்டல் ப்ரெஸ்லாம் பட்டி பார்த்து இப்போ கலர் வந்து பேக் சைடில் இப்போ ஏன் ஃபஸ்ட்டு பேக் சைடில் போடுறோன்னா, நம்ம பேக் சைடில் போட்டு ஃப்ரண்ட்டு நிமித்தோம்னா இந்த பக்கம் இறங்குற சருக்கு அண்ணன் பக்கம் நிற்கும். அப்போ இன்னும் நம்ம க்ளீனாக ஒன்றை போல் போடலாம். மற்றனுடைய கலர் ஒரே மேட்சாக இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் ஒரே யூனாக இருக்கும். கலர் பண்ணால் மேட்சாக இருக்கும். இதெல்லாம் கலர் பண்ணாது பேக் சைடு. ஃபஸ்ட்டு பேக் சைடில் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கால் இதெல்லாம். அப்புறம் ஃப்ரண்ட்டை நிற்க வச்சு கலர் பண்ணணும். இந்த போகிறாரு அந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வேக மரம் ஒன்று போல் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் டீ குட் கலரில். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஒர்க் போட்டு வச்சுருக்கேன். இப்போது உட் கிரைன்ஸ் மாரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் ஒர்க் போட்டு மேலே போடணும். பாருங்கள், மற்ற மரம் ஒன்று போல் ஒரே மாதிரி இருக்கும். மரம் பார்த்தா தெரியும். இப்போ எதனால் இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன்னா, மரம் எல்லாம் கலந்தா மாதிரி இருந்தால்தான் இது மாதிரி ஒரே நேச்சுராக ஒரே யூனா கலரில் டீ குட் மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டீ குட் கிரைன்ஸ் போட்டுவோம். இந்த கிரைன்ஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கிரைன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் கிரைன்ஸ்லாம் போடுறோம். சைடில் போடணும். இப்போ பார்த்தா தெரியும் அந்த கார்னர்லாம் கொஞ்சம் கிரைன்ஸ் போடணும்.
போட்டு 1 கோட் பாலிஷ் மேலே போட்டால் வேலை முடிஞ்சுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். டீக்கு வுட் ட்ரைன்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இன்னொன்று இந்த காடிலாம் நாளைக்கு போடலாம்.